ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணமில் இது 2வது இயல். தொகைநிலை தொகாநிலை தொடர்கள். தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சொல் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிட்ருப்போம். இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு எழுத்தானது தனித்து நின்றோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ ஒரு பொருளை நமக்கு தருது அப்படின்னா அதை தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்லுவோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தரத சொற்றொடர் இல்லை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம தொடருடைய வகைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் சில தொடர்களை சொல்கிறது கவனிங்க. பால் பருகினான் வெண்முத்து. இதை பார்த்தீங்கன்னா பாலை பருகினான் வெண்மையான முத்து அப்படிங்கிற பொருளை தருது. சரிங்களா? பாலை பருகினான் வெண்மையான முத்து. முதல் தொடரில் ஐ அப்படின்ற வேற்றுமை உருபம், அடுத்த தொடரில் மை அப்படிங்கிற விகுதியும் ஆன அப்படிங்கிற உருபம் மறைஞ்சு நின்று நம்மளுக்கு பொருளை உணர்த்துது. பால் பருகினான் அப்படிங்கிறத பாலை பருகினான், வெண்முத்து அப்படிங்கிறது வெண்மையான முத்து. ஸோ இதில் வேற்றுமை உருபு மறைஞ்சு நின்று நம்மளுக்கு ஒரு பொருளை உணர்த்துது. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ இல்லை வினை பண்பு முதலியவற்றினுடைய உருபுகளோ தொக்கி, அதாவது மறைஞ்சு நின்று பொருளை தருது அப்படின்னா அதை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொகைநிலை தொடர் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 6 வகை. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல வேற்றுமை தொகை. திருக்குறள் படித்தால். இந்த தொடரில் பாருங்கள். திருக்குறளை படித்தால் அப்படின்னு சொல்லிட்டு விரிந்து நின்று பொருளை தருது. 2 சொற்களுக்கும் இடையில ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. இவ்வாறு 2 சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபு மறைந்து பொருள் தந்தால் அதை நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இதையும் நம்ம பார்த்துருக்கோம். 2 சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபு மறைந்து நின்று பொருள் தந்தால் அதை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவாசகம் படித்தான். இங்கே ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கு. அதாவது திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு வரணும். ஐன்றது மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி தலை வணங்கு, தலையை வணங்கு, அதாவது தலையால் வணங்கு அப்படின்னு வரணும். 3ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்திருக்கு. அடுத்தது சிதம்பரத்துக்கு சென்றான். கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. மலைவீழ் அருவி, மலையின் வீழ் அருவி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது மலை வீழின் அருவி அப்படின்னு வரணும். இங்கே இன் அப்படிங்கிற 5ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்தது கம்பரது பாடல் அப்படின்னு வரணும். அது அப்படிங்கிற 6ஆம் வேற்றுமை தொகை இது. சரிங்களா? 6ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதால இது 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது மலைக்குகை, மலையின் கண் குகை அப்படின்னு வரணும். மலைக்கண் குகைன்னு சொல்லிட்டு அது 7ஆம் வேற்றுமை தொகை. இங்கே 7ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்தது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பணப்பை. இது பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லிட்டு விரிந்து நின்று பொருளை தருது. பணம் பை 2 சொற்களுக்கும் இடையில ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபும் கொண்ட அப்படிங்கிற சொல்லும், அதாவது உருபினுடைய பயன் சொல்லுருபு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சொல்லுருபு இதுவும் மறைஞ்சு வந்திருக்கு. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபம் அதனுடைய பொருளை விளக்குற சொல்லும், அதாவது பயனை விளக்கக்கூடிய அந்த சொல்லும் மறைஞ்சு வர்றது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை பாருங்கள். பால் குடம், அதாவது பாலை கொண்ட
வரணும். 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை பொற்சிலை பொன்னால் ஆகிய சிலை. அடுத்தது 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. நெக்ஸ்ட்டு வேற்றுமை தொகை முடிஞ்சிருச்சு. அடுத்தது வினைத்தொகை ஆடு கொடி வளர்த்தமிழ். இந்த தொடர்களில் ஆடு வளர் அப்படிங்கிறது வினைப்பகுதிகள். இது பார்த்திங்கன்னா கொடி தமிழ் அப்படின்ற பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக இருக்குது. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி அதாவது மறைந்து இருக்குது. காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்து இருக்குது. மேலும் இவை முறையே ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி அப்படின்னும் வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் அப்படின்னும் முக்காலத்துக்கும் பொருந்தும்படி பொருள் தருது. இது அதாவது இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைஞ்சு வரும் பெயரெச்சத்தை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. ஆடு கொடி ஆடும் கொடி ஆடுகின்ற கொடி ஆடிய கொடி. சரிங்களா? வளர்த்தமிழ் வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் இந்த மாதிரி வந்துச்சுனாலே இது வினைத்தொகை. பண்புத்தொகை வெண்ணிலவு கருங்குவளை. இந்த தொடர்களில் வெண்மை கருமை அப்படிங்கிற பண்புகள் நிலவு குவளை அப்படிங்கிற பெயர் சொற்களை தழுவி நிற்குது. ஆன ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபுகள் இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை அப்படின்னு சொல்லிட்டு பொருளை நம்மளுக்கான தந்துடுது. இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபுகள் மறைந்து வர்றது பண்புத்தொகை. பண்புக்கான உருபுகள் மறைஞ்சு வந்தால் அது பண்புத்தொகை. எங்கே மறைஞ்சு வரும் அப்படின்னா பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கிற பெயர் சொல்லுக்கும் இடையில். அடுத்தது இரு பெயரொட்டு பண்புத்தொகை பனைமரம். இந்த தொடர் பார்த்திங்கன்னா பனையாகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு விரியும். மரம் அப்படிங்கிறது பொது பெயர். பனை அப்படிங்கிறது மரங்களில் ஒன்றனை குறிக்கிற சிறப்பு பெயர். பனைனா பொது பெயர். மரம் அப்படின்னா பொது பெயர். பனை அப்படிங்கிறது மரங்களில் ஒரு மரத்தை குறிக்கிற ஒரு சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடியும் இருக்க இடையில் ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு மறைஞ்சு வர்றதை தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பெயர் வருது இல்லைங்களா? பனை ஒரு பெயர் மரம் ஒரு பெயர் ரெண்டும் இணைஞ்சு வருது. அது மட்டும் இல்லாமல் பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் வந்துடுது. இந்த மாதிரி அதுக்கு இடையில பண்பு உருபு ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு மறைஞ்சு வரதை இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. பனைமரம். அடுத்தது உவமைத்தொகை மலர்விழி. இந்த தொடரில் பாருங்கள் மலர் போன்ற விழி அப்படின்ற பொருளை தருது. மலர் அப்படிங்கிறது உவமை, விழி அப்படிங்கிறது உவமேயம். இடையில் போன்ற அப்படின்ற உவம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன இந்த மாதிரியான உவம உருபுகள் இதில் ஏதாவது ஒரு உவம உருபு மறைஞ்சு வரதான் உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். தொகைனாலே தொக்கி வர்றது மறையிறதுன்னு சொல்லிட்டோம். இப்போ உவமை தொகையாக உவம உருபு மறைஞ்சு வந்திருக்கும். சரிங்களா? மலர் விழி மலர் போன்ற விழி. இங்கே போன்ற அப்படிங்கிற உவம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்தது உம்மை தொகை இரவு பகல் தாய் தந்தை. இந்த தொடர்களில் இரவும் பகலும் தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு விரிந்து பொருளை தருது. இதில் சொற்களுடைய இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிற இடைச்சொல் மறைஞ்சு நின்று பொருள் தருது. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலையும் அப்படிங்கிற இடைச்சொல் மறைஞ்சு நின்று பொருள் தரதை தான் நம்ம உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் அப்படிங்கிற உருபு வெளிப்பட வர்றது அப்படின்னா அது எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் அப்படிங்கிற உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது எண்ணும்மை. இரவும் பகலும் பசுவும் கன்றும். ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்னால் 2 இல்லை 3 அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 1 இருக்கக்கூடாது, 1க்கு மேலே இருக்கணும்.
உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. உருபு வந்து தொக்கி வந்துச்சு, அதாவது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது உம்மை தொகை. நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால், பொற்றொடி வந்தால். இந்த தொடரில் பாருங்கள், பொற்றொடி அப்படிங்கிறது பொன்னாலான வளையல் அப்படின்ற பொருள் தருது. தொடி அப்படின்னா வளையல்னு அர்த்தம். பொன்னாலான வளையல். இந்த தொடர் வந்து வந்தால் அப்படிங்கிற வினைச்சொல்ல தழுவி நிற்கிறதால பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் அப்படின்ற பொருளை நம்மளுக்கு தருது. இதில் ஆள் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருபம், ஆகிய அப்படிங்கிற அதனுடைய பயனும் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. வந்தாள் அப்படின்ற சொல்லால் பெண் அப்படின்றதையும் குறிக்கிறதால இது 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பொன்னால் ஆகிய வளையலை அணிந்து வந்தாள், அதாவது வந்த பெண், ஏன்னா வந்தால்னு வந்ததால் அது பெண்ணுன்னு நம்மளுக்கு தெரியுது. இதில் வந்து 3ஆம் வேற்றுமையான ஆள் அப்படிங்கிற உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஆகிய அப்படிங்கிற அதனுடைய பயனும் வந்து மறைஞ்சிருக்கு. வந்தாள் அப்படின்றத வச்சு நம்ம குறிப்பால் அது பெண் தான் வந்து வளையல் அணிந்து வந்திருக்கா அப்படின்றத நம்மளே எடுத்துக்கிறோம். அதனால் இதை வந்து 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைஞ்சு வர்றது தான் அன்மொழி தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, இதுதான் அன்மொழி தொகை. இதோட தொகைநிலை தொடர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது தொகாநிலை தொடர். தொகைநிலை எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன வகை? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. அடுத்தது தொகாநிலை தொடர். இது வந்து ஒரு தொடரில் 2 சொற்கள் வந்து அதனுடைய இடையில எந்த சொல்லும் எந்த உருபும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்துனா அதை வந்து தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தொடரில் 2 சொல் வரும், அதனுடைய இடையில எந்த சொல்லும் எந்த உருபும் மறையாமல் நின்று பொருளை உணர்த்துனா அது வந்து தொகாநிலை தொடர். இந்த தொகாநிலை தொடர் வந்து மொத்தம் 9 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். என்னென்னு பாருங்கள். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர். முதல்ல நம்ம எழுவாய் தொடர் பற்றி பார்க்கலாம். மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகை அப்படிங்கிற எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது அப்படிங்கிற பயனிலையை வந்து அமைஞ்சிருக்கு. இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்திருக்கிறதால இது வந்து எழுவாய் தொடர். ஏன்னா எழுவாய் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. அடுத்தது விழித்தொடர். நண்பா படி. இதில் வந்து நண்பா அப்படிங்கிற விழிப்பெயர் படி அப்படிங்கிற பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்திருக்கிறதால இது விழித்தொடர். அடுத்தது வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர். இதில் சென்றனர் அப்படிங்கிற வினைமுற்று வீரர் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சு இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்திருக்கிறதால இது வந்து வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர். அடுத்தது பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர் பாருங்கள். எடுத்துக்காட்டு வரைந்த ஓவியம். இதில் வரைந்த அப்படிங்கிற எச்ச வினை ஓவியம் அப்படிங்கிற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்திருக்கிறதால இது பெயரெச்ச தொடர். அடுத்தது வினையெச்ச தொடர். தேடி பார்த்தான். இதில் வந்து தேடி அப்படின்ற வினையெச்ச சொல் பார்த்தான் அப்படிங்கிற வினைமுற்று சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. இடையில எந்த சொல்லுமே மறையாமல் வந்திருக்கு. அதனால் இது வந்து வினையெச்ச தொடர். அடுத்தது வேற்றுமை தொகாநிலை தொடர். இதில் வந்து பாருங்கள், கவிதையை எழுதினார். இதில் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வெளிப்படையாகவே வந்து பொருளை உணர்த்துறதால இது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர். ஏன்னா வேற்றுமை வந்து மறைந்து வரலை, அது வந்து வெளிப்படையாகவே வந்திருக்கு. கவிதையை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இடைச்சொல் தொடர். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். மற்று பிற, மற்று கூட்டல் பிற. இதில் மற்று அப்படிங்கிற இடைச்சொல் வெளிப்படையாகவே வந்துள்ளதால இது வந்து இடைச்சொல் தொடர். நெக்ஸ்ட்டு உரிச்சொல் தொடர்.
சாலவும் நன்று. இதில் சால அப்படின்ற உரிச்சொல் வெளிப்படையாகவே வந்திருக்கிறதால இது உரிச்சொல் தொடர். அடுத்தது அடுக்கு தொடர். நன்று நன்று நன்று. இதில் வந்து ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்துருதால வந்து நம்ம அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே சொல் பலமுறை வந்திருக்கு. அதே மாதிரி இது பிரித்தாலும் பயன் தரும். சரிங்களா? இது வந்து அடுக்கு தொடர். இதில் தான் வந்து தொகாநிலை தொடர். நம்ம இதில் வந்து தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் ரெண்டுமே வந்து பார்த்துருக்கோம். தொகைநிலை தொடர்னால் வேற்றுமை உருபோ இல்லை சொல்லோ ஏதோ ஒன்று மறைஞ்சு வரும். ஆனால் இங்கே தொகாநிலை தொடரில் வந்து மறையாமல் வெளிப்படையாகவே வந்துடும். சரிங்களா? வேற்றுமை உருபுகளும் சரி, எந்த ஒரு சொற்களும் சரி. தேங்க்யூ.